ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சித்ரா சோனி சேனல்லேருந்து பேசுகிறோம். இப்போ வெண்டைக்காய் பொரிக்க போகிறோம். வெண்டைக்காய் பொரியல் எப்படி வைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? பாத்திரங்கள்லாம் கடவுளாம் கழுவணும். வரைக்கும் குழம்பு வச்சுட்டு அப்புறம் ஊற்றி கழுவணும். இப்போதைக்கு லைட்டர் எடுத்து வெங்காயத்தை வதக்கிவிடுவோம். சித்ரா சோனி சேனலில் லைக் 20 சித்ரா சோனி 2590 சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம். இப்போதைக்கு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் நல்லா வதக்கணும். அப்புறமா பொடி சால்ட் போட்டுக்குவோம். ஆனியன் வதங்குறதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுருவோம். தண்ணி ஊற்றி வேக வச்சுருவேன். பச்சையாக இப்போ வெண்டைக்காவை போட்டுக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பொடிசாக கட் பண்ணதை எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யுது பார்த்துட்டே இருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஃபேன் வச்சோம். அதில் அப்புறம் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். 2 ஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கடுகு போட்டுக்கிட்டேன். கடுகு போட்டு நல்லா வெடித்த பிறகு ஆனியன் போட்டேன். ஆனியன் வெடித்த பிறகு பச்சை மிளகாய் தேவைப்பட்டால் லேசாக ஒரு சின்ன மிளகாய் கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்பட்டால் போடுங்க, நாங்கள் சேர்க்கலை. அடுத்து லாஸ்ட்டில் தான் கேட்போம். அப்புறம் கருவேப்பிலை சிறிதளவு போட்டாச்சு. இப்போது மறுபடியும் நான் எல்லாம் வதக்கணும். வதங்கு நல்லா ஃப்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்பட்டால் லேசாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கலாம். அதான் இந்த ஆயிலே சிம்மில் வச்சு வதக்குங்க. வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகும். வேறு மசாலா போட்டுமே ஃப்ரை பண்ணலாம். அதெல்லாம் இன்னொரு நாள் சொல்லித்தரோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு இதை பாருங்கள். மிளகு ரசம் வச்சு எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னா சுட சுட சாதம், ஒயிட் ரைஸ். அப்புறம் சுட சுட சாதம், அப்புறமா
மிளகு ரசம், மாவரைக்காய் ஊற போட்டுருக்கோம். மிளகு ரசம், அடுத்து வெள்ளைக்காய் பொரியல். இந்த வெண்டைக்காய் பொரியல் சாப்பிட வளர்ந்த இன்னொரு வீடியோலையும் போட்டு விடுவோம். பாருங்கள், நல்ல வதங்கி விடாது. தேவையான அளவு உப்பு போடலாம். வதங்குறதுக்கு தேவையான அளவு சால்ட். ஒரு ஆஃப் லெமன் இருந்ததுன்னா, லெமன் ஜூஸ் இருந்ததுன்னா அதை லைட்டாக பிழிஞ்சு விட்டோம்னா அந்த பிசுபிசு தன்மை இல்லாமல் நார்மல் ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அல்லது லெமன் இல்லாத பட்சத்தில் தயிர் கேர்டு அரைச்சிக்கும் போட்டு அதுவுமே கலரலாம். பிசுபிசு தன்மையெல்லாம் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்களும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தேன்.